நம்ம டேட்டா அக்சஸ் சர்வீஸில் இருக்கு மொத்தம் 3 இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் வச்சுருப்போம். ஸோ ஜேடிபிசி யூஸ் பண்ணி ஒன்று, ஜேபிஐ யூஸ் பண்ணி ஒன்று அண்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணி ஒன்று. இதில் ஜேடிபிசிக்கும் ஜேபிஐக்கும் நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் கேஸ் எழுதியிருப்போம். பட் லிஸ்ட்டுக்கு எழுதியிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம ப்ரொடக்ஷன் கிரேடில் நம்ம வந்து அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறப்போ நம்மளோட டிபியை தூக்கி லிஸ்ட்டில் வைக்க மாட்டோம். ஸோ இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஜேபிஐ டேட்டா அக்சஸ் சர்வீஸ் தான் கடைசியாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரிக்கு தான் நம்ம எழுதியிருப்போம் தவிர்த்து, பட் ஜேபிஐ அக்சஸ் சர்வீஸ் இந்த கிளாஸுக்கு நம்ம எழுதியிருக்க மாட்டோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டூடெண்ட் ஜேபிஐ டேட்டா அக்சஸ் சர்வீஸ்க்கு நம்ம டெஸ்ட் கேஸ் ரைட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோ எதை யூஸ் பண்ணினா மார்க்கெட்டோ அப்படின்ற ஒரு ஃப்ரேம்ஒர்க் யூஸ் பண்ணி தான் யூனிட் டெஸ்ட் ஃப்ரேம்ஒர்க். ஸோ இந்த மார்க்கெட்டோ எதுக்கு என்ன அப்படின்றதெல்லாம் இந்த இதில் வாசிச்சுக்கோங்க. ஸோ ஹவுன்ற வேணால் நான் ஒரு வேலை சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட கிளாஸை எக்ஸாக்டாக அப்படியே ஒரு மார்க் லிஸ்ட்டு, அதாவது மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே நகல் மாதிரி டூப்ளிகேட் மாதிரி அப்படியே ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி ஆட் பண்ணுறதோ என்னமோ அதில் பண்ணிக்கலாம். ரியலான உங்கள் கிளாஸை எதுவும் அஃபெக்ட் ஆகாது. இப்போ ஸ்டாட்டிக்லாம் வச்சுருந்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காண்டி தான் இந்த மார்க் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். ஸோ இது நீங்கள் ஃப்ரீ டைம் கிடச்சிதுன்னா ஹவு இதெல்லாம் பாருங்கள், எதுக்கு யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாமே இந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க, எந்த இடத்துல செக் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி ஜென்ரேட், அதே மாதிரி தான் நம்மளோட டெஸ்ட் மெத்தட் டெஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு செட்டப் டியர் டவுன் ஆப்டர் இந்த ரெண்டையுமே கொடுத்துக்கோங்க. இதில் வந்து எல்லா மெத்தட்ஸுமே நம்ம டெஸ்ட் கேஸ் ரைட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஜேயூனிட் ஃபைலில் இருக்கான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நேம் ஓகே தான், டெஸ்ட்னு வந்துருச்சு, ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே அப்படின்னு கொடுத்து க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் ஜேபிஏ டேட்டா அக்சஸ் சர்வீஸ் இது மேண்டேட்ரியாக ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும், நம்ம எந்த கிளாஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி அப்படின்னு கொடுத்து க்ரியேட் பண்ணிவிட்டு மேலே அட் மார்க் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். அட் மார்க் பிஃபோர் ஈச்சில் ஒவ்வொரு இதுக்குமே முன்னாடி நம்ம ஜேபிஐ இது பண்ணிக்கோங்களா. ஜேபிஐ ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி ஸ்டூடெண்ட் ஜேபிஐ டேட்டா அக்சஸ் சர்வீஸ். இந்த ஜேபிஐ சர்வீஸில் நம்ம ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரியை பாஸ் பண்ணி விட்றணும். ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி அதாவது இந்த கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லாத்துலேயுமே ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி தான் யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் மெத்தடாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி டாட் ஃபைண்ட் ஆல், செலக்ட் பை ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி இது, எக்ஸிஸ்ட் ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி டாட் இந்த மெத்தடு. ஸோ எல்லாத்துக்குமே ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல இதோட டிபெண்டன்சி ஆகிருக்கு. அப்போது வந்து இதில் வந்து ஸ்டூடெண்ட் ஜேபிஐ டேட்டா அக்சஸ் சர்வீஸ்க்கு இந்த ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரின்றது ஒரு டிபெண்டன்சி கிளாஸ். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரியை மார்க்டு கிளாஸ், அதாவது இந்த ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரிலேருந்து தானே எல்லாமே எடுக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி அப்படின்றத ஒரு டூப்ளிகேட் கிளாஸாக க்ரியேட் பண்ணிக்கிறோம் அட் மார்க் அப்படின்னு போட்டு. ஓகேவா? ஸோ அதான் இங்கே பாஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் ஆட்டோ க்ளோசபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இருக்கும் ஆட்டோ க்ளோசபிள் ஈக்குவல் டு மார்க்கெட்டோ அனோட்டேஷன்ஸ் எந்த இதுலேருந்து இருக்குன்னு பார்த்துக்கோங்க. டாட் மார்க்கெட்டோலேருந்து எடுத்து போட்டுங்க, மிச்ச இதுலேருந்து எடுத்து போட்டுறாதீங்க. மார்க்கெட்டோ அனோட்டேஷன்ஸ் டாட் ஓப்பன் மார்க்ஸ் ஆஃப் திஸ். இந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் திஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு தடவையும் இந்த மார்க்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸும் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. ஸோ டியர் டவுன் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ டியர் டவுனில் ஆஃப்டர் ஈச், இது வந்து பிஃபோர் ஈச், இது வந்து ஆஃப்டர் ஈச்.
ஸோ ஒரு டெஸ்ட் மெத்தட் வந்து ரன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தட் கால் ஆகும், டெஸ்ட் மெத்தட் ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறமும் இந்த மெத்தட் கால் ஆகும். ஸோ ஓகேவா, அப்போது இந்த இடத்துல வந்துட்டு ஆட்டோ க்ளோசபிள் டாட் க்ளோஸ் அப்படின்றத போட்டுருவோம். க்ளோஸ் ஆஃப் அப்படின்றத போட்டுருணும். ஸோ இங்கே வந்து அன்ஹேண்டில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ சிம்பிள் ஒன்றுமே இல்லை, THROWS க்ளோஸ் எக்ஸப்ஷன் அப்படின்ற கொடுத்தா அந்த மெத்தட்னோடது போயிடும். ஸோ இப்போ இதுக்கான டெஸ்டிங் செட்டப், அதாவது முன்னாடி பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜேபிஐ டேட்டா, அதாவது ரெபாசிட்டரி டெஸ்ட் பண்ணுறதுக்கான செட்டப் எல்லாமே பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஜேபிஐ டேட்டா ஆக்சஸ் சர்வீஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா செட்டப்பும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து எல்லா மெத்தடுக்குமே டெஸ்ட் கேஸ் கோட் எழுத ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.